இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி AG4 கிரைண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், பல பேரில் கூப்பிடுற மிஷினுக்கு காயில் கனெக்ஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். காயில் கனெக்ஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்போது மொத்தம் 4 லீட் இருக்கும், 2 காயில். ஓகேங்களா, 4 லீட் இருக்கும், ஒரு காயிலுக்கு 2. இப்போ ஒரு செட்டு, அடுத்த செட்டு மீட்டரை வச்சு செக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் காயில் பார்த்த உடனே ஒரு காயிலேருந்து 2 ஒயரு, ஒரு காயிலேருந்து 2 ஒயர் வந்திருக்கும். அந்த காயில் லீடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் இருக்கிற ஒரு காயிலில் ஒரு சைடு பின்னும் ஒரு சைடு பின் அடிக்காமல் இருக்கும். அந்த பின் அடித்தது கார்பன் ப்ரஷில் கொடுக்கணும். இன்னொரு சைடில் இருக்கிற காயில், அனதர் சைடு காயில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் சின்ன பின்னு, இன்னொரு சைடில் பெரிய பின் அடிச்சிருக்கும். 2 சின்ன பின் இருக்குது பாருங்கள். 2 சின்ன பின்னை வந்து கார்பன் ப்ரஷுக்கு வரணும். அது மாதிரி கரெக்டாக காயில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கார்பன் ப்ரஷ் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒயரில் கனெக்ட் பண்ணாலும் கார்பன் ப்ரஷ் பக்கத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே வரும். அந்த ஒயரை ஆப்போசிட் கிராஸ் டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மிஷின் கண்டிப்பாக ஓடும். இந்த சின்ன பின்னாக இருந்தால் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா, இப்போது நம்ம ப்ரஷ் ஹோல்டரை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ப்ரஷ் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன பின்னு கரெக்டாக ப்ரஷ் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் சைடு வரா மாதிரி காயிலை மட்டும் கரெக்டாக இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது காயிலில் இருக்கிற பின்னு பார்த்தீங்கன்னா 2 குட்டி பின்னாக இருக்கும். அந்த 2 குட்டி பின்னும் கிராஸில் ஆப்போசிட் இருக்கும். ஒரு காயிலில் சாதாரணமாக ஒரு காயிலில் நீங்கள் ஸ்டார்டிங் எண்டுன்னு வச்சாலும் சரி, எண்டிங் எண்டுன்னு வச்சாலும் சரி. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங் எண்டுன்னு எடுத்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன பின் இருந்தால் அதே மாதிரி இந்த காயிலையும் ரைட் சைடில் சின்ன பின் இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக கிராஸில் ஆப்போசிட் இருக்கிறது வந்து கார்பன் ப்ரஷில் கொடுத்துட்டிங்கன்னா கிராஸில் ஆப்போசிட்டு ஃபேஸ் நியூட்ரல் பவர் சப்ளை. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த காயில் லீடை எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணுற இடம் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஒரு காயில். இது ஒரு காயில். அடுத்த காயிலும் பாருங்கள் கனெக்ட் பண்ணுறது பக்கத்தில் இருக்கும் ப்ரஷ் ஹோல்டரில். சப்போஸ் அந்த பின்னு உடஞ்சிருந்தது, பின்னு லூஸாக இருக்குது அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா ப்ரஷ் ஹோல்டரை யோசிக்காமல் மாற்றிடுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஹோல்டரை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நினைப்போம். ப்ரஷ் ஹோல்டர் கார்பன் ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்கு, நெருப்பு வந்தால் கார்பன் ப்ரஷ்ஷை மாற்றுவோம். கிடையாது. அதுவும் இல்லாமல் கார்பன் ப்ரஷ்ஷை வந்து பிடிக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு டென்ஷன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நெருப்பு அளவுக்கு அதிகமாக வரும். இது எப்போ அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மேச்சர் போயிடும். ஆர்மேச்சர் போனோடனே ஸ்பார்க் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஹீட் ஆகி அந்த ஸ்ப்ரிங்குடைய டென்ஷன் குறைஞ்சிரும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ஆர்மேச்சரே போட்டாலும் அதில் ஆர்க் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி வந்தாலும் ப்ரஷ் ஹோல்டரை கம்பல்சரி மாற்றுங்க. இப்போது நம்ம 2 கார்பன் ப்ரஷ் ஹோல்டரில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது 2 எண்டுலேயும் அதான் ஃபேஸ் நியூட்ரல் எண்டு இருக்குது பாருங்கள். அந்த எண்டில் வந்து கனெக்ட் ஆகாது, ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷை ஒன்றும் வந்து லாக் பண்ணல. ஓகேங்களா, இப்போது ஒரு எண்ட்லேருந்து வச்சா ப்ரஷ் ஹோல்டருக்கும் அடுத்த எண்ட்லேருந்து ப்ரஷ் ஹோல்டருக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை லாக் பண்ண முடியும். ப்ரஷ் ஹோல்டரை வந்து ரொம்ப சிம்பிளாக நினைக்கவே வேணாம். அது மாதிரி ஆர்மேச்சர் மாற்றியும் உங்களுக்கு ஆர்க் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரஷ் ஹோல்டரை மாற்றிடுங்க. மேக்ஸிமம் ஆர்மேச்சர் போயிடுச்சு மாற்றுறீங்க அப்படின்னாவே ப்ரஷ் ஹோல்டரை மாற்றிடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்க் வர்றது குறையும். உங்களுக்கு ஆர்மேச்சர் பார்த்திங்கன்னா நெருப்பு இல்லாமல் லைஃபும் நல்லாயிருக்கும். நெருப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது பாட்டுக்கு ஆர்மேச்சரும் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட ப்ரஷ் ஹோல்டரில் வந்து ப்ரஷ்ஷை லாக் பண்ணிடுறோம். இப்போ ப்ரஷ்ஷை லாக் பண்ண பிறகு தான் ஆர்மேச்சர் வந்து 2 ஃபீல்டு காயிலுக்கும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும் ப்ரஷ் வழியாக. இப்போ பாருங்கள், இப்போ மிஷின் சுற்றுறதையே பார்க்கலாம். 2 எண்டில் கனெக்ட் பண்ணோம்னா ப்ரஷ்ஷு போடலை அப்படின்னா 2 எண்டு கனெக்ட் ஆகாது, அதனால் சுற்றாது. ஓகேங்களா, இப்போ ப்ரஷ்ஷை போட்டுட்டோம், செக் பண்ணிட்டோம், மிஷினு சுற்றுது, ஃப்ரீயாகவே சுற்றுது. அப்படியா நம்ம சுவிட்சு எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிடலாம். சுவிட்சுடைய பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து
ஜஸ்ட் புஷ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். டைரெக்ஷன் மட்டும் பார்த்து ஆப்ரேட் பண்ணிக்க. சுவிட்ச் மேலே வர மாதிரி இந்த டைரெக்ஷனில் தான் சுவிட்ச் மேலே வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து சுவிட்சில் ஆல்ரெடி ஃபேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எண்டு காலியாக இருக்கும். அந்த எண்டில் நம்ம பின்னோடு இருந்தது பாருங்கள், பெரிய பின் போட்டிருந்ததில்ல, அந்த ஒயர் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ரெண்டில் ஒரு ஒயர், ஒன்றில் பின் அடிச்சிருக்கோம், ஒன்று பின் அடிக்காமல் இருக்கும். நியூட்ரல் கனெக்ட் பண்ணும்போது பின் அடிக்காமல் வந்து அந்த பின்னு வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் எது ஃபேஸ் கொடுத்தாலும் எது நியூட்ரல் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பின் இருக்கிறத ஃபேஸாக கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது ஈஸி. ஓடுறதுக்கு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அடுத்தது நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன ஒரு கனெக்டர் ஒன்று இருக்கும். இதில் வந்து கனெக்டர் இல்லை. கனெக்டர் இருந்தால் ஸ்க்ரூவில் டைட் பண்ணுறோம். கனெக்டர் இல்லாததில் நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறோம். ஜாயிண்ட் அடித்து ஸ்லீவ் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை வேணாம் டேப்பு போட்டுக்கிறனாலும் டேப்பு போட்டுக்கலாம். என்ன அவைலபிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. டேப் அடித்தாலும் ஸ்லீவ் போட்டாலும் கரெக்டாக உள்ள பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம கவர் போடும்போது இடிக்கக்கூடாது. அதுக்காக காயில் சப்ளை ரொம்ப ஈஸி. ஒரு காயிலேருந்து வர்றது கார்பன் ப்ரஷ்க்கும் ஒரு எண்டு நியூட்ரல், இன்னொரு காயிலில் வர்றது கார்பன் ப்ரஷ்ஷு, இன்னொரு எண்டு ஃபேஸ். ஓகேங்களா? இது எல்லாமே கிராஸில் ஆப்போசிட் இருக்கும். கிராஸில் எதிர்க்க இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மிஷினும் பார்த்துங்க, கிளியராக வேலை செய்யுது. இது மாதிரி கவர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள். கைப்படாமல் பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம கவரை போட்டுடலாம். இப்போ பேக் கவரை எடுத்துகிட்டு வந்து பேக் கவர் லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரூவை லைட்டாக ஓரளவு டைட்டு வைக்கவே வேணாம், ஓரளவு கிட்ட எடுத்து வந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ப்ரஷ் கவர், ஏன்னா அந்த ப்ரஷ் கவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன லாக் மாதிரி போயிட்டு பாடியில் இருக்கிற இதில் லாக் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் பேக் கவரை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ப்ரஷ் கேப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு ஸ்க்ரூவும் டைட் வச்சாச்சு. ப்ரஷ் கேப் ஸ்க்ரூவையும் டைட் வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.